உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னது இது? என் ட்ரெஸ் இப்படி கிழிஞ்சிருக்கு. என்ன அபி, நாம லஞ்சுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்து வச்சுட்டு தானே போனோம். அப்ப நல்லா தானே இருந்துச்சு. யார் இப்படி பண்ணிருப்பா? ஃபேஷன் காம்படிஷனில் கலந்து கொள்ள இருக்கும் துர்கா, சாதனா, ஷர்மிளா, அபி அனைவரும் உடனடியாக மேடைக்கு வரவும். இப்போ எப்படி காம்படிஷன்ல கலந்துக்க முடியும்? இரு அபி, இரு, அழாத, யோசிக்கலாம். ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண முடியும்? அதான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நான் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாது. டாடி மனசுல இடம் பிடிக்க முடியாது. ஹாஸ்டலுக்கு போக வேண்டியதுதான். அபி, அபி, ஐயோ, இப்ப என்ன பண்றது? அடுத்த காம்படிஷன் ஃபேஷன் ஷோ நடக்க இருப்பதால் அனைத்து போட்டியாளர்களும் தயாராகி வரவும். இந்நேரம் அபி பாவம் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பான். ஆமா மேடம், அழ போறா. எல்லாரும் வந்துட்டாங்க, இன்னும் அபிய மட்டும் காணுமே. இதை இப்படி விடக்கூடாது. உடனே எழில் சார் கிட்ட சொல்லி இத பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அபிக்கு வேற ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லணும். என்ன சுடர், அபி எங்க? சுடர், உன்னதான் கேக்குறேன், என்ன ஆச்சு? யாரோ வந்து அபியோட ட்ரெஸ் கிழிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இரு சுடர், அவசரப்படாத. இந்த லாஸ்ட் மினிட்ல போய் மேனேஜ்மெண்ட்ல சொல்றதால ஒண்ணுமே நடக்காது. அபிக்கு தான் பிரச்சனை வரும். ஒரு நிமிஷம் நாம யோசிக்கணும். இங்க ஸ்டிச்சிங் மிஷின் இருக்கா? ஆனா அப்படியே தச்சா கூட அது அசிங்கமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு கிழிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்க. அந்த பீஸ் துணியெல்லாம் எடுத்து இந்த கிழிஞ்ச இடத்துல வச்சு நல்லா அழகா தச்சா அது ஒரு டிசைனா இருக்கும். நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. நீங்களே தச்சு கொடுங்களேன். ஆஹா, நான் ஐடியா மட்டும் தான் கொடுப்பேன், நீ தான் செய்யணும். உன இத மட்டும் கரெக்டா சொல்லிடுங்க. சரி, சீக்கிரம், டைம் இல்ல, போ போ போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.